முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய மூவரில் மூன்றாவது நபராகிய யாக்கோபை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 29வது அதிகாரத்தில் இருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் யாக்கோபை பற்றியும் அவனுடைய பிள்ளைகளை பற்றியும் தான் ஃபுல்லாக வரப்போகுது. ஓகே, ஸோ இது ஸ்டார்டிங். இந்த 29வது அதிகாரம் 30வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு கொடுத்துருக்கு. அதில் இந்த 29வது அதிகாரம் அதில் ஒரு பகுதியாகிய 11 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த 29வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 29வது அதிகாரத்தின் முதல் வசனம், யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ யாக்கோபு பிரயாணம் பண்ணி போனான் அப்படின்னு சொல்லும்போது எதிலே பிரயாணம் பண்ணி போனான்னு கொடுக்கல. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பிரயாணம் பண்ணி போனான். எதில் பிரயாணம் பண்ணி போனான்? 10 ஒட்டகங்கள் எடுத்துகிட்டு அவன் பிரயாணம் பண்ணி போனான். யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகிறான். அவன் கழுதை மேலே போகிறானா, ஒட்டகத்து மேலே போகிறானா, எதில் பிரயாணம் பண்ணுகிறான்னு தகவல் இல்லை. நமக்கு தமிழ் பைபிளில் அப்படி இல்லை. ஆனால் எபிரேய மொழியில் அது தெளிவாக கொடுத்துருக்கு, அவன் தன் காலால் நடந்து போனான்னு சொல்லி. ஸோ கால்நடையாக தான் அவன் அந்த தூரத்தை கடக்கிறான். எவ்வளவு தூரம் கடக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க அப்பா அம்மா இருந்த இடத்துலேருந்து பேர்சபாலேருந்து அந்த பதானாரான் வரைக்கும் அவன் போகணும்னா 725 கிலோமீட்டர். 725 கிலோமீட்டர் அவன் கால்நடையாக பிரயாணம் பண்ணுகிறான். அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அவன் பிரயாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் துரிதமாக நடந்தால், அதிகமாக பிரயாசப்பட்டு வேகமாக நடந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் நடக்கலாம். அது ரொம்ப டூ மச்சு. அது ஒரு நாள் 2 நாள் நடக்கலாம். ஆனால் தொடர்ந்து அப்படி நடக்க முடியாது அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஈஸியாக நடக்கலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. ரெஸ்ட் எடுத்து போனால் கூட 30 கிலோமீட்டர் ஈஸியாக நடக்கலாம். ஸோ 30லேருந்து 50 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அவன் கவர் பண்ணியிருந்தா அவனுக்கு அந்த டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 15லேருந்து 25 நாள் ஆகியிருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ யாக்கோபு கால்நடையாய் பிரயாணம் பண்ணுகிறான். 15லேருந்து 25 நாள் ஆகுது அவன் அங்கே போய் சேர்றதுக்கு. அவன் எவ்வளோ ஸ்பீடு போகிறானோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ அங்கே போய் சேர்ந்துடுறான். 2வது வசனம் என்ன சொல்லுது? அங்கே வயல் வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடங்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ இங்கே வந்தாச்சு. எங்கே வந்து சேர்ந்தான்னு சொல்லியிருக்கு? கீழ் திசையாரின் தேசத்துக்கு வந்து சேர்ந்தான்னு சொல்லியிருக்கு. கீழ் திசைனா என்னன்னு புரிந்து கொள்கிறோம்? கிழக்கு திசையில் உள்ளவங்கன்னு அர்த்தம். எதுக்கு கிழக்கே? மோஸ்ட்லி பைபிளில் கிழக்கேன்னு சொல்லும்போது யோர்தானுக்கு கிழக்கே வரும். ஆனால் இந்த பிரதேசத்தை பற்றி சொல்லும்போது யூஃப்ரட்டிஸ் நதிக்கு கிழக்கில் உள்ளவங்கள கிழக்கு தேசத்தாருன்னு சொல்லியிருக்கு. 2 பெரிய நதி இருக்குல்ல மெசபத்தோமியாவில், யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ். ஸோ யூஃப்ரட்டிஸை தாண்டிட்டாலே அவங்க கிழக்கு தேசத்தாருன்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ இவங்க பதானாராம்ன்றது யூஃப்ரட்டிஸ் தாண்டின ஒரு பகுதி. அங்கே வந்து அவன் சேருகிறான். அங்கே அந்த கிணறு எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கு? வயல் வெளியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் 92 வருஷங்களுக்கு முன்னால் இதே மாதிரி வந்தான். அப்படி வந்தப்போ, இந்த பிரதேசத்துக்கு வந்தப்போ அவனும் ஒரு கிணத்து முன்னாடி தான் நின்னான், இவனும் ஒரு கிணத்து முன்னாடி தான் நிற்கிறான். ஆனால் அந்த கிணறு வேற, இந்த கிணறு வேற. 24வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தோம்னா அந்த கிணறு ஊருக்கு வெளியில் இருந்ததுன்னு இருக்கும். ஸோ ஊரில் உள்ள ஜனங்க குடி தண்ணிக்காக அங்கே வந்து குடத்தை கொண்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு கிணறு ஊருக்கு வெளியில். இந்த கிணறு எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கு? வயல் வெளியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வயல் வெளியில் இருக்கிறதுனால அநேகமாக விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆக மொத்தம் ஊரில் குடிக்கிறதுக்கு இது தண்ணியை யூஸ் பண்ணல. அந்த தண்ணி வேறு, அந்த கிணறு வேறு, இந்த கிணறு வேறு, 2 கேட்டகரியை வேறேன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ 3வது வசனத்துக்கு வந்தோம்னா, அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர்கள் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். அங்கே உள்ள வழக்கத்தை சொல்லுது. என்ன வழக்கம் அது? ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான வழக்கம். மூடி வச்சிருக்கிறது ஓகே, மூடி வச்சிருக்கிறது எதுக்காக? சேஃப்டிக்காக. இப்போ துப்பு உள்ளே விழுது, அது தண்ணி கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக மூடி வைக்கலாம், சரி. ஆனால் திறக்கக்கூடாது. எப்போ தான் திறக்கணும்? எல்லா மந்தைகளும் வந்த அப்புறம்தான் திறக்கணும். அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அந்த தண்ணி லிமிட்டடாக இருக்கலாம், ரொம்ப எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சமாக இருக்கலாம். அந்த கொஞ்சத்தை ஒரே குரூப் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, இது எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகணுங்கிறதுக்காக எல்லா மந்தைகளும் வந்த அப்புறம் தான்பா அதை ஓப்பன் பண்ணோம், அது வரைக்கும் நீ முன்னாடி வந்தால் கூட நீ வெயிட் பண்ணணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். 4வது வசனத்தில் யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். சப்போஸ் இவன் வந்திருக்கிறது ஆரானுக்கு வந்திருந்தா, நீங்கள் எவ்விடத்தார்னு கேட்டிருந்தா அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் இந்த ஊர் தான்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் ஆரான் ஊரார்னு சொல்ல போகிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ஆரான் ஊரார்னு சொன்னால் இப்போ இவங்க நிற்கிறது எந்த ஊர் இல்லை? ஆரான் இல்லை. ஆனால் மந்தைகளை ஓட்டிட்டு வர அளவுக்கு அது ஆரானுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அவன் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கிறான், ஆனால் இன்னும் ஆரானு போய் சேரலைங்கிறது தெரிந்து கொள்ளணும். 2வது காரியம், இந்த பிரதேசத்தில் அவங்க பேசுகிற மொழி வேற மொழி. இவன் பேசுகிற மொழி வேற மொழி. இவன் பேசுகிறது எபிரேய மொழி, அவங்க பேசுகிறது வேற மொழி. அவங்க பேசுறது வேற மொழின்னு நமக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், 31வது அதிகாரம் 47வது வசனத்தில் யாக்கோபும் லாபானும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்போது அங்கே யாக்கோபு ஒரு பேர் வைக்கிறான், அதே இடத்துக்கு லாபான் வேற பேர் வைக்கிறான். அது ஏன் வேற பேர் வைக்கிறான்? அந்த பேர் எந்த மொழியில் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது சிரியாக் அப்படிங்கிற ஒரு மொழியில் வருது. இப்போ இந்த யூஃப்ரட்டிஸ்க்கு கிழக்கே இருக்கிற அந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க அதிகமாக லோக்கலில் யூஸ் பண்ணுற வார்த்தை மொழி சிரியாக் மொழி. இவங்க இந்த கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ணுற மொழி எபிரேய மொழி. இவன் முதல் முறை அங்கே போகிறான், அங்கே லோக்கலில் உள்ளவங்ககிட்ட பேசுகிறான்னா அவங்க பாஷையில் தான் பேசியிருப்பாங்க. இவனுக்கு எப்படி அது புரிஞ்சிருக்கும்? இவன் எப்படி அவங்ககிட்ட ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க அம்மா இந்த ஊர், இவங்க அம்மா அங்கேருந்து தான் வந்தாங்க. ஸோ இவங்க அம்மா பேசுகிற பாஷை இவன் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட லோக்கல் பாஷையிலே பேசுகிறதுக்கு இவனுக்கு தடை எதுவும் இல்லை. அதனால் ஈஸியாக அவன் அவங்கக்கிட்ட பேசியிருக்கலாம். ஸோ இவன் விசாரிக்கும் போது அவங்க, நாங்கள் ஆரான் ஊருன்னு சொன்னோன்னே, ஆரான்னு சொன்னோன்னே இவன் 5வது வசனத்தில், அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. லாபான் யாருடைய குமாரன்? பெத்துவேலுடைய குமாரன். பெத்துவேல் பேர் வராமல் லாபானுடைய பேர் வருது. இப்போ இந்த பேர் வருகிறதை பைபிளில் ஒரு வழக்கம் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அது எங்கே வந்தாலும் நம்ம புரிந்து கொள்வோம். சப்போஸிங் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்க அந்த டைமில் இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க இருக்கிறாங்க, இவங்க இல்லை, குடும்பத்தில் அந்த வழக்கத்தை சொல்லும்போது அந்த இல்லாமல் போனவங்களுடைய பேரை ஸ்கிப் பண்ணி முன்னாடியும் பின்னாடி இருக்கவங்களே லிங்க் பண்ணி அவங்க சொல்கிறது ஒரு வழக்கம். இன்னொரு வழக்கம் என்னன்னு சொன்னால், கனம் பொருந்தின ஒருத்தனை, அப்புறம் அடுத்தடுத்து நிறைய தலைமுறை வந்திருக்கலாம், கனம் பொருந்தின இன்னொருத்தன் வந்திருப்பான். ஸோ லீனியேஜ் வழி, வம்சாவளி எப்படி போகுதுன்னு சொல்லும்போது கனம் பொரிந்தின இவனையும் கவனம் பொரிந்த அவனையும் சேர்த்து இந்த வம்சத்தில் வந்தவங்கன்னு சொல்லி நடுவில் உள்ளவங்களெல்லாம் விட்டுட்டு சொல்கிற பழக்கமும் உண்டு. நமக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வேணும்னு சொன்னால் மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் தாவீதின் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனுடைய வம்சவழியில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ 3 பேர் சொல்லியிருக்கு. இந்த 3 பேர் ரொம்ப விசேஷமானவங்க. நடுவில் அத்தனை தலைமுறை இருக்குது, ஆனால் அத்தனை தலைமுறை விட்டு அவனுடைய குமாரன் இவன், இவனுடைய குமாரன் இவன், இவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுன்னு ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கணும். அதனால்
இந்த வழக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போது நாகோருக்கு அடுத்து லாபானை பற்றி பேசும்போது பெத்துவேல் அங்கே ஸ்பாட்டில் இல்லைன்னு பார்க்குறோம். பெத்துவேல் இன்னொரு இடத்துல கூட ஸ்பாட்டில் இல்லை. எங்கே இல்லை? ரெபேக்கால பொண்ணு கேட்க வந்தப்போ லாபான் தான் டீல் பண்ணுறான். பெத்துவேல் அங்கே முக்கியமான இடத்துல இருந்த மாதிரி தெரியல. ஆனால் அவன் இருந்தான், உயிரோடு தான் இருந்தான், செத்து போகலைன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. பெத்துவேலுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கனம் இல்லை, நாகோருக்கு இருக்குது, அடுத்து லாபானுக்கு ஒரு பேர் இருக்குது. பெத்துவேல் அவ்வளோ தூரத்துக்கு விசேஷமானவனாக கருதப்படலை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால் நாகோரின் குமாரனாகிய லாபான் என்று சொல்லி இவன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 6வது வசனம், அவன் சுகமாக இருக்கிறானா என்று விசாரித்தான். சுகமாக இருக்கிறான்னு சொல்லும்போது ஹெல்த் வைஸ் மட்டும் சுகமாக இருக்கிறது இல்லை, சௌக்கியமாக இருக்கிறாரா அது மட்டும் இல்லை, நல்லா இருக்கிறாரான்னு சொல்லும்போது வசதியாக நல்லா இருக்கிறாங்களா அதையும் சேர்த்து தானே வருது. ஹெல்த்து ப்ளஸ் வெல்த்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்குற வார்த்தை சுகமாக இருக்கிறாரான்னு சொல்லு. அதற்கு அவர்கள் சுகமாக இருக்கிறான், அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். இப்போ நாகோருடைய குடும்பத்தாருக்கு இவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட கேட்டால் அவங்கள பற்றி டீட்டெயில் கிடைக்குது. ரெண்டாவது, எப்படி ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வரும்போது ராகேல் ஸ்ட்ரைட்டாக வழியில் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, இவன் பெத்துவேல் வீட்டுக்கு தான் வரான், ஆனால் வழியில் அவங்க வீட்டு பிள்ளையே பார்க்குறான். அவங்க வீட்டு பிள்ளையே அவங்க வீட்டுக்கு அவனை வாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்போது தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார்னு சொல்லி பார்க்குறோம். என்னுடைய எஜமானுடைய தேவன் என்னுடைய கால்களை நேராக நடத்தி வந்தார்னு சொல்லி அவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே 2வது இன்ஸ்டன்ஸ் பார்க்குறோம். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் இவன் போகிறான், ஆனால் அவங்க வீட்டாரே இவன் வழியில் சந்திக்கிறான். ஸோ தேவன் இந்த பிரயாணத்தையும் கூட வாய்க்க செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது 8வது வசனத்தில், அப்பொழுது அவன் இன்னும் பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாமே என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டி தள்ளுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். ஸோ இவனுக்கு இந்த டவுட்டை இவன் கிளியர் பண்ணுறான். நமக்கு முன்னாடி அந்த வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கு, ஆனால் அவன் வெளியூர் ஆள் இல்லை, அங்கே தான் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு புரியல, ஏன் 3 மந்தை வந்திருக்குது, இன்னும் ஒரு மந்தை வரப்போகுது, ஏன் எல்லா மந்தையும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறானுங்க, இந்நேரத்துக்கு தண்ணி காமிச்சு இந்த மந்தையை மேய்க்க விட்டுருக்கலாம்ல, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்கன்னு சொல்லி இவன் கேட்குறான். அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இல்லை இல்லை இங்கே இதுதான் வழக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அவங்க அப்படி சொன்னதுலேருந்து இந்த கிணறு இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, ஓரளவுக்கு இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சொத்தாக அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு ஐடியா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊருக்குன்னா இந்த ஊர் ஆளுங்களுக்கு தான் முதல்ல, வெளியூர் ஆளுலாம் அப்புறமா பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கலாம். ஆனால் எல்லோரும் வந்த அப்புறம் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம், எல்லோரும் ஒன்றா தான் சொல்லும்போது பொதுவான ஒரு சொத்தாக இது அவங்க அதை கணிச்சாங்கன்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு ஐடியா பண்ணிக்கலாம். 9வது 10வது வசனத்தில், அவர்களோட அவன் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். இந்த 2 வசனத்தில் 3 தடவை தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் அப்படின்னு வரதை பார்க்குறோம். அது ஒன்றும் விசேஷம் கிடையாது, ஆனால் 3 தடவை தேவையில்லாமல் ரிப்பீட் ஆகுது. இவனுக்கு ஒருவேளை அவங்கள பார்த்தோன்னே அந்த ஒரு என்ன சொல்கிறது, பாசம், அந்த இரத்த பாசம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவனுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துதான் என்னன்னு தெரியல. அதனால் அது ஸ்பெஷலாக 3 தடவை ரிப்பீட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது ரெபேக்காள் ஆடுகளை ஓட்டிகிட்டு வரான், இதை நம்ம கவனிக்கணும். லாபான் அந்த ஊரில் பெரிய பணக்காரன், சாதாரணமான ஆளுங்க இல்லை. அவங்க அப்பா பெத்துவேலாக இருந்தாலும் சரி, நாகோராக இருந்தாலும் சரி,
10 ஒட்டகத்துக்கும் 10 ஒட்டகத்தோடு வந்த 50 பேருக்கும் வீட்டில் அகாமடேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து நைட்டு தங்க வச்சு அவங்களுக்கு கவனித்து எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு விஸ்தாரமான சொத்து உள்ள பெரிய ஆட்கள். இப்போ பெரிய இடத்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன செய்கிறாங்க? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். நார்மலாக கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களை வெளியே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே வச்சு பத்திரமா வச்சுருப்பாங்க. அதுதான் கிழக்கத்திய புத்திரருடைய வழக்கம். ஆனால் இங்கே வெளியில் ஆடு மேய்க்க விட்டுருக்குறாங்க. இவன் மட்டும் இல்லை, இவங்க மாமியார் ரெபேக்கா குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்க வந்தான்னு பார்க்குறோம். தண்ணி எடுக்கிறதுக்கு என் வேலைக்காரர் அனுப்பியிருக்கலாம், அது செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம இந்த 2 சம்பவத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறது காரியம் என்னென்னா, அந்த நாட்களில் அந்த குடும்பத்தார் அப்படி போத்தி உள்ளே வைக்கிறது இல்லை, பொத்தி உள்ளே வைக்கிறது இல்லை, பெண்களை ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி சாதாரண வேலைகளை செய்கிறது ரொம்ப ப்ரிஸ்டீஜாக அவங்க நினைக்கல. அவங்க எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. குடம் கொண்டு தண்ணிக்கு போனாலும் போகிறாங்க, ஆடு மேய்க்கணுன்னாலும் மேய்க்கிறவங்களா இருக்கிறாங்க. நாங்கள்லாம் முதலாளிங்க, நாங்கள் இதை செய்ய மாட்டோம், எங்கள் வீட்டு பிள்ளைங்க இதை செய்யாதுன்ற அந்த மாதிரி பாரபட்சம் இருக்கிற மாதிரி தெரில. கீழ் வரைக்கும் இறங்கி எல்லா வேலையும் எல்லாரும் செய்கிற ஒரு வழக்கத்தில் அவங்க இருக்கிறாங்கன்றதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த ஊராருடைய வழக்கம் என்னன்னு இவன்ட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? எல்லாரும் வரணும்பா, வந்த அப்புறம் தான் கல் திறப்போம். இப்போது அந்த மந்தைகள் வந்த உடனே யாக்கோபு எந்திரிச்சு கல்லை புரட்டி தள்ளி அந்த ஆடுகளுக்கு தண்ணி காட்டினான்னு. அப்போது அவங்களுடைய வழக்கம் என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் தெரிஞ்சு அதை மீறி அவன் அங்கே செயல்படுறான்ற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ யாக்கோபுக்கு என்ன வயசு? 72 வயசு. ஸோ 72 வயசு உள்ள ஒரு முதியவர் அந்த லோக்கலில் இருக்கிற 3 மந்தைகளுடைய மேய்ப்பர்கள் உட்காந்துருக்குறாங்க. அவங்க திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்கள மீறி தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய ஆடுகளை பார்த்தோன்னே கல்லை புரட்டி தள்ளி, தனியாக கல்லை புரட்டி தள்ளி அந்த ஆடுகளுக்கு மட்டும் அவன் தண்ணி காட்டினான்றது கொஞ்சம் அவங்களுடைய எதிர்ப்பை மீறி அவன் செய்கிறதுன்றது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி எப்படி நடந்திருக்கலாம்னா, ஏற்கனவே 3 மந்தை இருக்குது, 4வது மந்தை இது வருது, மொத்தமே 4 மந்தைன்னு வச்சுக்குவோம். எல்லா மந்தையும் வந்த கணக்காயிடுச்சா? இப்போ கல்லை புரட்டி தள்ளணும், மற்றவங்களும் சேர்ந்து தான் தள்ளுவாங்க. யாக்கோபு வேணா முன்னாடி நின்று இருக்கலாம், ஏன்னா இவங்க வீட்டு ஆடுகள்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று இருக்கலாம். அதனால் யாக்கோபு தள்ளான்னு சொல்லி அந்த வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவன் மீறி அவங்கள எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி இவன் செஞ்சான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதை அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ யாக்கோபு என்ன சொல்கிறான்? ராகேலை பார்த்து 11:12 பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். இந்த கட்டி பிடிச்சி அழுகிறது அப்படிங்கிறது அது அந்த ஊர் பழக்கம். இன்னும் எல்லோரும் செய்ய மாட்டாங்க. ஆம்பளைங்க அழுகிறதே அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதான் நினைக்கிற சமுதாயங்களும் உண்டு. ஆனால் அவங்க மத்தியில் அது நார்மல். நீங்கள் இன்னும் தொடர்ந்து வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழுகிறதுங்கிறது அந்த எமோஷனை வெளிப்படுத்துறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவன் போய் வீட்டில் ஓடி போய் சொல்கிறான். சொன்னோடனே லாபானுடைய ரியாக்ஷன் 13:14 லாபான் தன் சகோதரியின் குமாரனாகி யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். இப்போது 92 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரியே கொடா கொடியாய் பெருகுவாயாகன்னு ஆசீர்வதித்து அனுப்பிட்டாங்க. இப்போது அப்படி அனுப்பின சகோதரியினுடைய பிள்ளை வந்திருக்கிறான். அவனும் 72 வயசாக ஆயிருக்கிறான். இப்போ அவன் வந்திருக்கிறான்னு வரப்போகிறான்னு தெரியாது. செய்தி அதுக்கு முன்னாடி வரலை. நான் அனுப்புகிறேன், நீ அவனை பார்த்துக்கோன்னு சொல்லி நம்மெல்லாம் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இங்கே இன்ஃபர்மேஷன் போன மாதிரி தெரியல. ஸோ திடீர்னு வந்திருக்கிறான்.
சோன்சோ வந்திருக்கிறான்னு இவன் நேச்சுரல் ரியாக்ஷன். அவள் ஓடி வந்து சொல்கிறான், இவன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் செய்து வான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். எல்லாம் நல்ல காரியம்தான். இப்போ இந்த சம்பவங்கள் நடக்கும்போது லாபானுக்கு என்ன ஏஜ் இருக்கும்னு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு புரியும். யாக்கோபுக்கு என்ன ஏஜ்? 72. அவங்க அம்மாவுக்கு 20 வருஷம், கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழித்து தான் இவ பிறந்தான். அதனால தான் அது 92 வருஷத்துக்கு முன்னாலேன்னு சொல்கிறோம். இப்போ 92 வருஷத்துக்கு முன்னால் அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது, பெண்ணை வந்து கல்யாணத்துக்கு அனுப்பும்போது லாபான் ஒரு 20 வயசு இருக்கிறவனாக எடுத்துக்குவோம் குறைஞ்சபட்சம். ஏன்னா அவன் தான் டீலிங் பேசுகிறான். அப்போ ரொம்ப சின்னவனாக இருக்க முடியாது, நம்ம ரொம்ப வயசும் போக வேண்டாம், குறைஞ்சபட்சம் ஒரு 20 வயசு இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போது லாபானுக்கு என்ன ஏஜ் இருக்கணும்? 72 + 20 + ஒரு 20, 112 வயது உள்ளவனாக இருக்கணும் குறைஞ்சபட்சம். இப்போது இவனுக்கு ராகேல் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிறான் இல்லை? அவளுக்கு எத்தனை வயசு? இப்போது வயசு சொல்லலை. கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு ஒரு கெஸ் பண்ணலாம், ஒரு 25 வருஷம் இருக்கிறதா நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அப்படி கெஸ் பண்ணோம்னா இவள் லாபானுக்கு 87வது வயதில் பிறந்திருக்கணும். இதெல்லாமே கெஸ்ஸிங் தான், சும்மா நம்ம கால்குலேட் இதுக்காக ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக, நமக்கு இதுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் நம்ம கெஸ் பண்ணி வரோம். ஸோ 87 வயசில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அவ்வளவு லேட்டாக உனக்கு பிள்ளைங்க பிறந்து அது வளர்ந்து இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நமக்கு டேலி பண்ணுறதுக்காக நம்ம செட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஏன்னா இப்போது பேசும்போதும் கல்யாணம் இவனுக்கு யாக்கோபுக்கு கல்யாணம் பண்ணும்போதும் யாக்கோபுக்கு பிள்ளைங்க பிறக்கும் போதும் லாபானுடைய குமாரர் பற்றி ஒரு வார்த்தை கிடையாது, பேச்சே கிடையாது. எப்போ வருது? 31வது அதிகாரத்தில் தான் வருது. இப்போத்துலேருந்து ஒரு 20 வருஷம் கழித்து தான் லாபானுடைய குமாரர்னு சொல்லி ஒரு சிலரை அறிமுகப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். ஸோ 29வது அதிகாரத்தில் இல்லை, 30வது அதிகாரத்தில் இல்லை. அப்படின்னா ராகேல் யாக்கோபு இவர்களுடைய இந்த தொடர்பு ஏற்படும் போது ஒரு 7 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் அந்த குமாரர் என்னவா இருந்திருக்கணும்? சின்ன பிள்ளைங்களாக இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ இவனுக்கு 87 வயசில் இவன் பிறந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைங்களே இப்போது சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னால் 87 இவன் பிறந்திருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது இவனுக்கு 72 வயசுனா அவங்க மாமாவுக்கு 112 வயசுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். இப்போது நான் மருமகன் வீட்டுக்கு வந்துட்டார், வந்து மாமனார்கிட்ட தன் காரியங்களை எல்லாம் எப்படி சொன்னாரா? விவரமாய் சொன்னாராம். எப்படி சொல்லியிருக்கணும்? அண்ணனை எப்படி ஏமாத்தணும் தெரியுமா? டைம் பார்த்துட்டே இருந்தனா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்பாவை எப்படி ஏமாத்தணும் தெரியுமா? அவர் எப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டார் தெரியுமா? ஆனாலும் நான் விட்டேன்னா நானும் எங்கள் அம்மாவை சேர்ந்து எங்கள் அப்பாவை இப்படி ஏமாத்தணும் தெரியுமான்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இவன் துள்ள ஆரம்பித்தானா, சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன இங்கே அமிச்சிட்டாங்க. அப்படியா சொல்லியிருப்பான்? தன்னை பாசிட்டிவாக தானே காமிச்சிருப்பான். தன் காரியங்களை விவரமாக சொன்னான்னு சொன்னால் அப்படி ஒன்றும் விவரமாக சொல்லியிருக்க முடியாது. தனக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபராக காண்பிக்கிற மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கணும். சரி, ஓகே. எலும்பும் மாம்சமும் அவன் சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கவலைப்படாத, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நீ எனக்கு யார்? நம்ம 2 பேர் ஒரே ரத்தம், என் சொந்த தங்கச்சியோடைய பிள்ளை நீனு. அதனால் நீ எனக்கு எலும்பும் என்னுடைய மாம்சத்துக்கு சமம். உனக்கு ஒன்றுனா எனக்கு ஒன்று, நீ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டுக்கு அவன் சொல்கிறான். ஸோ முதல் 1 மாதம் யாக்கோபு அவனுடைய வீட்டில் தங்கினான்னு வசனம் மாரி. 1 மாதம் அவன் வீட்டில் தங்கினான்னு சொன்னால் அதனுடைய காரியத்தை நம்ம இப்போ 15லேருந்து பார்க்குறோம். 15வது வசனத்தில், பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். அப்படின்னா 1 மாதமா
இவன் என்ன செய்யலை, சும்மா இல்லை, ஒரு மாதமாக என்ன செய்கிறான், வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறான். தன்னை ஒரு பிரயோஜனமானவனாக அங்கே அவன் யூஸ் பண்ணுறான். மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம், எல்லாம் வேலை செய்கிறாங்க, நம்ம ஓரமாக உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி இல்லை, அங்கே எல்லா வேலைகள்லேயும் இவன் ஈடுபடுகிறான். அப்போ ஒரு மாதமாக இவன் வேலை செய்கிறான். ஒரு மாதம் கழித்து அவங்க மாமா பார்க்குறான், இவன் வேலை நல்லா தான் இருக்குது. இப்போ இவனை நம்ம வெளியே வெளியே இடத்துக்கு அவன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நம்மக்கிட்டே எம்ப்ளாய்மெண்ட் போட்டு இங்கேயே வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். சரி, நீங்கள் லாபானை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ரெபெக்கா தண்ணி கொடுத்தா நீரும் குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்ப்பேன்னு சொன்னால், அப்படி சொல்லும்போது அந்த வேலைக்காரன் நீ தண்ணி கொடுத்தனா உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேம்மான்னு சொல்லலை, அதை எதிர்பார்த்து அவள் செய்யலை. ஆனால் லாபான் அவளுடைய கடகங்களையும் அவளுடைய காதனையும் பார்த்து ஓடி விழுந்தடிச்சு சேவகம் பண்ணான். ஸோ ரெபெக்காளுடைய காரியம் வேறு, லாபானுடைய காரியம் வேறேன்னு நம்ம அங்கே பார்த்தோம். அந்த லாபானை பற்றி தான் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். லாபான் ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர். அவர் எப்போவுமே ஒரு 1க்கு 3 ஸ்டெப்பு முன்னாடி தான் கணக்கு இருக்கும். இப்போ ஒரு காய் நகர்த்துறாருன்னா அது 2-3 ஸ்டெப்புக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தான் இன்றைக்கி காய் நகர்த்துற ஒரு பார்ட்டி, ரொம்ப விவரமான ஒரு பார்ட்டி. இப்போ ஒரு மாதமாக இவனை கவனிச்சுட்டு இது நம்ம கூட இருந்தால் நமக்கு நல்லதுன்றதை அவன் ஐடியா பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறான், நீ என் மருமகனாக இருக்கனால சும்மா வேலை செய்யலாமாப்பா, உன் சம்பளம் எவ்வளோ கேட்குற கேளு, நான் தரேன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ லாபானுக்கு 16வது வசனத்துலேருந்து 18 வரைக்கும் லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவருமாக இருந்தான். யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். சம்பளம் எவ்வளவுன்னு தான் கேட்டாங்க. சம்மதம் பண்ண சொல்ல சம்பளம் எவ்வளவுன்னு தான் கேட்டாங்க. நீ என்ன பேசணும், சம்பளம் தான் பேசியிருக்கணும். இவர் டைரெக்டாக பெண் எடுக்கிறத பற்றி பேசுகிறாரு. பேசும்போது 7 வருஷம் கணக்கு சொல்கிறான். என்ன தைரியத்தில் இவன் 7 வருஷம் கணக்கு சொன்னான்னு தெரியல. இவங்க அம்மா என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இவனை இங்கே அனுப்புனாங்க, நீ போய் 7 வருஷம் இரு, 10 வருஷம் கழிச்சு நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்களா? என்னன்னு சொல்லி அனுப்புனாங்க? இவன் கோபம் தனியும் மட்டும் நீ சில நாள் நீ அங்கே இரு, இங்கே கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் நான் உன்னை ஆள் அனுப்பி உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போ வேணும்னாலும் அங்கேருந்து ஆள் வரலாம், செய்தி வந்தோடனே ஒரு பேக் பண்ணிட்டு கிளம்பி போகணும். ஆனால் இவன் 7 வருஷத்துக்கு கான்ட்ராக்டு போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அம்மா பேச்சில் சில நாள்னு சொன்னால் கூட இவருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு நம்ம இப்போதைக்கு திரும்ப போகிறது இல்லைன்னு சொல்லி. ஸோ 7 வருஷத்துக்கு இவர் கான்ட்ராக்டு பேசுகிறார். சரி, இப்போது இந்த ஓகே, லேயாளுக்கு கண்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கு, கூச்ச பார்வைன்னு சொல்லியிருக்கு. கூச்ச பார்வைன்னா ஒருவேளை கண் சிமிட்டுற அந்த ஒரு இது இருந்திருக்கலாம், அல்லது கண்ணை ஒரு மாதிரி லைட்டாக மூடின மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒன்று கண்ணில் ஏதோ டிஃபெக்ட் அவளுக்கு, அவ்வளோதான். அந்த ஜனங்க மத்தியில் கண்களின் அழகு வர்ணிக்கப்படுகிற ஒரு காரியம். அவங்களுக்கு அது ரொம்ப பிரியம். கண் இப்படிப்பட்ட கண் தெரியுமான்னு சொல்லி அதை பெருமையாய் வர்ணித்து சொல்கிற காரியம். தாவீதினுடைய உடல் ரூபத்தை பற்றி பேசும்போது அவன் கண்கள் ஸ்பெஷலாக பேசப்படுகிறத நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், இவனை எழும்பி அவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஸோ கண்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்கிற ஒரு ஏரியாவில் கண்களில் குறை உள்ளவங்களாக இருக்கும்போது அது பெரிய ட்ராபேக் இல்லை, ஒரு குறையாக தான் காணப்படும். ஸோ இவனுக்கு
அந்த பெண்ணை விட இந்த பெண்ணு மேலே தான் விருப்பம் அதிகம். இவ பார்வைக்கு அழகுள்ளவளாக இருந்தாள்னு வசனம் சொல்லுது. இப்போ நமக்கு 28வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி இங்கே இவனை அனுப்புனதே எதுக்காக அனுப்புனாங்க? பெண் கொள்ள தான் அனுப்புனது. ஈசாக்கு சொல்லி அனுப்புகிறான், நீ போய் உன் மாமா இவனாகிய லாபான் வீட்டில் பெண் கொள்ளுன்னு சொல்லி தான் அனுப்புகிறான். இப்போ பெண் கொள்ளணும்னா பெண்ணுக்கு இவங்க பரிசம் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ரெபேக்காலேயே பெண் எடுக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? ஆபிரகாம் கை வீசிக்கிட்டு அனுப்பலை, வெறும் கையாக அனுப்பலை. ஆபிரகாம் 10 ஒட்டகங்கள் ஃபுல்லாக லோடு அனுப்பி அந்த பெண் கொள்ளும்போது பரிசம் கொடுத்து தான் பெண்ணை எடுத்துகிட்டு வராங்க. இல்லை, அது தாவீதின் நாட்கள் வரைக்கும் கண்டினியூ ஆகிறது நம்ம பார்க்குறோம். அவன் சவுலனுடைய குமாரத்தையை கல்யாணம் பண்ணணும்னா கோலியாத்தை கொன்னாலே உனக்கு பெண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட சவுலனுடைய குமாரத்தையை கல்யாணம் பண்ணணும்னா ராஜாவுக்கு நான் பரிசம் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லி அவன் தயங்குகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பெண் கொள்ளணும்னா பரிசம் கொடுக்கணுங்கிறது ஊர் அறிஞ்ச விஷயம். ஈசாக்கு அது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஈசாக்கு பெண் கொள்ள போடான்னு சொல்லும்போது இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அதற்கு உண்டான உச்சிதங்களை கொடுத்து அனுப்பியிருக்கணும். ஆனால் ஈசாக்கு அவனை வெறும் கையாக அனுப்புகிறான். இப்போ இங்கே வந்துட்டான், இவன் பெண் கொள்கிற நடவடிக்கையில் இறங்குறான். இறங்கும்போது மாமா இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன், இதுக்குண்டான பரிசத்தை என்னுடைய ஷேர் வரும் பாருங்க, அதுலேருந்து நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது எங்கள் அம்மாவுக்கு நான் செய்தி அனுப்புகிறேன், எங்கள் அம்மா அங்கேருந்து அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இது ரெண்டுமே செய்யலை. அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இப்போதைக்கு அங்கேருந்து ஒன்றும் பேராதுன்னு கன்ஃபார்ம். எல்லாம் அங்கே இருக்குது. சிலருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் லிட்டிகேஷனில் இருக்கும், சொத்துக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே இருக்காது. வசதியானவங்க தான், பேப்பரில் தான், ஆனால் எதையுமே டிஸ்போஸ் பண்ண முடியாது, எதையுமே ஒன்றும் செய்ய முடியாதுன்ற கதை. இவர் ஏறக்குறைய அந்த மாதிரி லாக் ஆகி நிற்கிறாரு. கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் அவன் இருக்கிறான். இப்போ இவன் லாபான் சம்பளம் தான் எவ்வளோன்னு கேட்டாங்க. சம்பளம் கேட்டு அழகாக எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். சம்பளம் கேட்டு வேலை செஞ்சு அதுக்கப்புறமா பொண்ணுக்கு பேசி அப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவும் அதில் லிங்க் பண்ணி விட்டு அப்படி நீட்டாக போயிருக்கலாம். அதுக்கு பதிலாக இவன் கொஞ்சம் ஒரு அவசரமான ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அவன் மேலே இருந்த பிரியத்தினால அப்படி செஞ்சானா என்னன்னு தெரியல. நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொன்னான். இந்த 7 வருஷ ஊதியத்தை கொடுக்கறதுங்கிறது பெரிய காரியம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் அந்த பழக்கம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. எப்படின்னா, ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, கடனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவன் கடன் வாங்கினவன்ட்ட தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்துருவான். அடிமையாக ஒப்பு கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்? கூலி இல்லாமல் நான் வேலை செய்கிறேன், இப்போ என்னுடைய கூலி நான் வாங்கின கடனுக்கு ஈடாக போய்கிட்டே இருக்கும். ஸோ கடனை தீக்கும் போது நான் அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வருவேனுங்கிறது தன்னையே அடிமையாக விற்று விடுகிறது. இப்போ இவன் ஏறக்குறைய லாபான்ட்டு அந்த மாதிரி போயிடுறான். இப்போ நம்மளுடைய வழக்கத்திலே உண்டு இல்லை, அட்வான்ஸ் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த அட்வான்ஸ் கழிகிற வரைக்கும் இவங்க சம்பளமே இல்லாமல் வேலை செய்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்மளுடைய சேம்பர்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த சேம்பரில் லேபரர்ஸ் இருக்கிறாங்க. அந்த லேபரர்ஸை அவங்க ஊரில் போய் எவ்வளோப்பா வேணும் உனக்கு அமௌண்ட்டுன்னு கேட்டு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க வாங்கி அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு இங்கே தங்கிறதுக்கு இடம் சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. இவங்க சம்பளமே இல்லாமல் வேலை செய்வாங்க. ஆக்சுவலாக சட்டப்படி அது கொத்தடிமைகள், அது சட்டப்படி தப்பு. அதனால் அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்போது அவனை ரிலீஸ் பண்ணி அமுச்சிடுவாங்க. ரிலீஸ் பண்ணி அமுச்சா கூட மறுபடியும் காசை வாங்கிட்டு மறுபடியும் செய்வான். அவனுக்கு அது லாபம். அதனால் அவன் திரும்ப அப்படி செய்வான். ஆனால் முதலாளிகள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லும். ஏன்னா அவனுடைய வறுமையை நீனு பயன்படுத்திக்கிற, அது அப்படி செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லும். இது ஏறக்குறைய இதே செட்டப் தான். யாக்கோபு அடுத்த 7 வருஷத்துக்கு எனக்கு சம்பளம் வேணாம்ப்பா, நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான். இப்போ இவன் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் இவனுக்கு அந்த பெண்ணு மேலே என்னது? பிரியம். இப்போ இந்த அதிகாரத்தில் 29வது அதிகாரத்தில் ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாகுது. அது எதன் அடிப்படையில் ஆயத்தமாகுது? இவனுக்கு கண்ணுக்கு அந்த பொண்ணு பிரியமாக இருந்தான்றதுனால இவன் அவளுக்காக
பரிசமாய் அடுத்த 7 வருஷத்துக்கு வேலை செய்கிறேன்னு ஒப்புக்கொள்ளுகிறேன். 24வது அதிகாரத்தில் இன்னொரு கல்யாணம். அந்த கல்யாணம் ஈசாக்கு பிரியப்பட்டதுனால இல்லை, ஈசாக்குடைய அப்பா முயற்சி செஞ்சதுனால பெண் பார்த்து கொண்டு வராங்க. இப்போ இது அரேஞ்ச்டு மேரேஜ், இது லவ் மேரேஜ். இப்போ ரெண்டுமே பைபிள்லேயே வந்துச்சா, அரேஞ்ச் மேரேஜும் வந்துச்சு, லவ் மேரேஜும் வந்துச்சு. இப்போ இதில் இன்றைக்கி போதிக்கும்போது சிலர் லவ் மேரேஜை ஓவராக விபச்சாரம்னே சொல்லி போதிக்கிறவங்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்படி செஞ்ச கல்யாணத்துக்கு நான் போகமாட்டேன்னு சொல்லி நின்றவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம அப்படி எக்ஸ்ட்ரீமாக ஜம்ப் பண்ணி அப்படி ஒரு டிசிஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஆண்டவர் அதை கண்டம் பண்ண மாதிரி தெரியல, தப்புன்னு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. வேதம் தப்புன்னு சொல்லாத, நம்மளும் சொல்லக்கூடாது. அதனால் என்ன பிரதர் சொல்லிட்டாரு, இனிமேல் நாங்கள் எல்லாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போகிறோன்னு ஓடி போயிடக்கூடாது. நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், 24வது அதிகாரத்தில் இப்படி இருக்குது, 29வது அதிகாரத்தில் இப்படி இருக்குது. என்ன செய்யலாம், எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போய் பாருங்கள். ஃபேமிலி கோர்ட்டுக்கு டைவர்ஸுக்கு வருவாங்க. ஓகே, எது அதிகமாக டைவர்ஸுக்கு வருதுன்னு சும்மா நீங்கள் நின்று விசாரிங்க. லவ் மேரேஜ் எத்தனை வருது, அரேஞ்ச் மேரேஜ் எத்தனை வருதுன்னு. ரெண்டு ஈக்குவலாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பிரச்சனைகள் ரெண்டுத்துலேயும் வரும், வாழ்ந்து நல்லா இருக்கிறவங்களும் ரெண்டுத்துலேயும் இருக்கும். ஸோ இது நல்லது, அது கெட்டது, இது செய்யக்கூடாது, இது இப்படி தான் சொல்லியும் இல்லை. ஆனால் சிம்பிள் லாஜிக் என்னன்னு சொன்னால், அப்பா அம்மா விசாரித்து பண்ணும்போதே பிரச்சனைங்க வருதுன்னா, உனக்கு ஒன்றுமே தெரியாமல் வயசு கோளாறில் நீ போய் ஆசைப்பட்டு போய் பிடிச்சிட்டு வந்து நீ குரங்குன்னு பிடிச்சது கடைசியில் கரடி ஆகி போய் அதுக்கப்புறம் பாடுபடுறதுக்கு இது பெட்டராக இருக்கும் இல்லையா? இவங்க 4 இடம் விசாரித்து இவங்களுடைய அனுபவத்தில் இது கரெக்டாக அது தப்பாக எல்லாம் பார்த்து செய்வாங்க. ஸோ இது பெட்டராக இருக்கும். அதுக்காக இது 100% சக்ஸஸ், இது 100% ஃபெயிலியர்னு சொல்கிறது இல்லை. வேதத்தில் ரெண்டுமே இருக்குன்றது மட்டும் நம்ம கவனிக்கணும். ஓகே, இப்போ மூத்தவள் ஆகிய ரூபவதியாகிய ராகேலை தான் யாக்கோபு தெரிந்து கொள்ளுகிறான். கூச்ச பார்வையாக இருக்கிற லேயாளை அவன் தெரிந்து கொள்ளலை. ஆனால் கிறிஸ்துவனுடைய வம்ச வழிக்கு தேவன் ரூபவதியாகிய ராகேலை தெரிந்து கொள்ளலை, கூச்ச பார்வையாகிய லேயாளை தான் தெரிந்து கொள்கிறார். அதையும் நம்ம கவனிக்கணும். இவனுடைய சாய்ஸு இப்படி இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய சாய்ஸு லேயாளா தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது உன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டவுடனே இவன் பாட்டில் திடுதுப்புன்னு இறங்கி இந்த பொண்ணுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொன்ன உடனே லாபானுக்கு ஏற்கனவே மைண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற மைண்டு. இப்போ இவன் இப்படி சொன்ன உடனே அவருக்கு என்ன கிளிக் ஆச்சு, வெரி குட், இப்படி ஒரு ஆளுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி அவன் ரெடி ஆகிட்டான். அவன் என்ன சொல்கிறான் 19வது வசனத்தில், அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கறதை பார்க்கலாம், அவளை உனக்கு கொடுக்கறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு. மனுஷனா அவன், இவன் தான் கிரிக்கெட் மாதிரி நான் அடுத்த 7 வருஷம் செய்கிறேன் மாமா, எனக்கு இதை கொடுங்க மாமா, அதை கொடுங்க. டேய், அதெல்லாம் எதுக்குடா, என் தங்கச்சி பிள்ளை நீனு, உனக்கு இல்லாமல் என்ன, அதுக்காக சம்பளம் இல்லாமல் வேலை செய்வேன்னு சொல்லி பெரியவன்ற ஸ்தானத்தில் அப்படி தான் பேசியிருக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, நல்லது, நோ ப்ராப்ளம், நீ சொல்லிட்டல, நீ வா என்கிட்ட இரு, எல்லாம் நல்லா இருக்கிறோமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறான். 20லேருந்து 27 வரைக்கும் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனுஷர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்காக வேலைக்காரியாக கொடுத்தான். காலையில் இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவோ உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது
இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாட்களை நிறைவேற்றும் அவளை உனக்கு தருவேன், அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். இப்போ தான் லாபானுடைய ஆக்சுவல் கலர் ஃபுல்லாக வெளியே வருது. இந்த இடத்துல மூத்தவள் இருக்கும்போது இளையவளை கொடுக்கறது வழக்கம் அல்லன்னு எப்போ சொல்லியிருக்கணும்? 7 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கேட்டான் பார்த்தீங்களா, அப்போ சொல்லியிருக்கணும். இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தா 7 வருஷம் குவைட்டாக இருந்துவிட்டு இப்போ அவனை ஏமாத்திட்டு அதுக்கு நியாயம் சொல்கிறதுக்காக இவர் இப்படி சொல்கிறார். இப்போ இதில் டாப் என்னென்னா, எந்த பொண்ணுன்னு இவனுக்கு எப்படி தெரியாமல் போச்சுங்கிறது தான் டாப். எல்லாருக்குமே அதுதான் பிரச்சனை. அது எப்படியா தெரியாமல் போச்சு? இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, விருந்து பண்ணினான்னு சொல்லும்போது நல்லா ஊற்றி விட்டாங்கன்னு ஓரளவுக்கு ஐடியா பண்ணிக்கலாம், அது ஒன்று. 2வது, கல்யாண பொண்ணை வந்து அவங்க ஃபுல்லாக வெயில் மூடி தான் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி உள்ளே வரும்போது சகோதரிகள் 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சிலர்லாம் பின்னாடி இருந்து பார்த்தா டிஃப்ரென்ஸே தெரியாது, அந்த அளவுக்கு சகோதரிகள் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இவர் ஏற்கனவே கொஞ்சம் போதையில் இருந்ததுனால அது கண்ணு தெரியாமல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, அதுக்காக அதை எக்ஸ்கியூஸ் பண்ண முடியல. எப்படி அது கூட தெரியாமல் போச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் காலையில் தான் தெரிஞ்சதுன்றது 100% ஷுவர். இப்போது ராகேலை அவன் உள்ளே அனுப்புகிறான். ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோடு தான் லாபான் செய்கிறான். ராகேல் இது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமா? இல்லை சார், லேயால் நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்? அது தப்பு, நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வருமா. மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கு பின்னாடி வந்துடும். என்ன உலகம் வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி போய் இப்படி வந்துடும்னு. அதுதான் வயசான கண்ணு தெரியாத அப்பாவை அம்மாவும் மகனும் சேர்ந்து ஏமாத்தினாங்கல்ல, இப்போ இவரை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். அதில் லேயாள் உடன்பட்டு செயல்படுறான். லேயாளை வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ணல, லேயாள் அதுக்கு கைகுடி வந்து அவன் சேர்ந்து செய்கிறான். ஸோ யாக்கோபு எப்படி அவங்க அப்பாவை ஏமாத்தினானோ அதே மாதிரி யாக்கோபை ஏமாத்துறதுல லேயாளுக்கும் பங்கு இருக்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ 7 வருஷம் வேலை வாங்கிட்டு 7 வருஷம் வேலை வாங்கினதுக்கப்புறம் எதை தர்றேன்னு சொல்லணும், அதுக்கு பதிலாக வேற ஒன்று தந்தான்னா அவன் பயங்கரமான ஆள் இல்லை? நியாயம், இவனை தான் தரேன்னு சொல்லிட்டு 7 வருஷம் வேலை வாங்கியாச்சு. 7 வருஷம் வேலை வாங்கினதுக்கப்புறம் நைஸாக இன்னொரு பொண்ணை கொடுக்கும்போது இவன் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பண்ணி நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த பொண்ணு, அதாவது முதல் பொண்ணுக்காக அவன் 7 வருஷம் வேலை செஞ்சான், 2வது பொண்ணுக்காக தானே வேலை செஞ்சான். இப்போ நீ 7 நாள் நிறைவேற்று அவளையும் உனக்கு தரேன்னா முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சிருக்கணும். அவளுக்காக இன்னும் நீ 7 வருஷம் செய்யின்னு சொல்கிறான் பாருங்க. அது எந்த கணக்கில் வரும்? இவன் விருப்பப்பட்டான், இவன் தரேன்னு சொன்னான். அதை நீ தானே விருப்பப்பட்டு கொடுத்த, அப்போ யார் கொடுக்கணும்? லாபான் தான் தரணும். ஆனால் லாபான் என்ன செய்கிறான்? அவளுக்காகவும் நீ அடுத்த 7 வருஷம் வேலை செய்யன்னு சொல்லி ஒரு காரியத்தை கொண்டு வரான். இப்போ இந்த 7 நாளை நிறைவேற்றுன்னு சொல்லும்போது விருந்து பண்ணினான்னு இருக்குல்ல, அந்த திருமணத்தை ஒட்டி அவங்க அந்த 7 நாள் விசேஷமாக விருந்து பண்ணுகிறதா இருக்கும். இப்போ முதல் நாள் நைட்லேயே இவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுட்டு அடுத்த நாள் காலைல தகராறு பண்ணி எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணுறதுக்கு பதிலாக குவைட்டாக இறையா, இந்த 7 நாள் நிறைவேற்றிடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு அவளையும் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சாந்தப்படுத்துகிறான். ராகேல் கிடச்சா போதுன்ற லெவலில் இவர் எதை சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. சந்தடி சாக்கில் நீ அவளுக்காக இன்னும் 7 வருஷம் வேலை செய்யணுன்னு அதையும் சேர்த்து அவன் சொல்லிடுறான். இப்போது விடா கொண்டனும் கொடா கொண்டனும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. இவர் ஊரை முழுங்கிட்டு இங்கே வந்தால் இவரை முழுங்கிறதுக்கு இன்னொருத்தன் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 2 குமாரத்தி ஓகே.
இப்போ இந்த 2 குமாரத்திகள் இருக்குது. இந்த 2 குமாரத்திகளை கல்யாணம் பண்ணுறதுனால யாருக்கு லாபம்? இங்கே 14 வருஷத்து ஊதியம் லாபானுக்கு லாபம். இதை மற்ற யாரும் கேட்கலன்னா கூட லாபானுடைய குமாரத்திகள் அதை கேட்குறாங்க. லேயாளும் ராகேலும் தங்களுக்கு அவங்க அப்பா ஒன்றுமே கொடுக்காம தங்கள் மூலமாக வந்த வருமானத்தை அவர் வாயில் போட்டுக்கிட்டாருங்கிறத சொந்த பிள்ளைங்க அவங்ககிட்ட கேட்குறத நம்ம பார்க்குறோம். 31வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வந்தோம்னா, லேயாளும் ராகேலும் எங்களுடையதை எங்களை கொடுத்து எங்களுடையதை அவர் வாயில் போட்டுக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். சரி, 28, 29வது வசனத்துக்கு வந்தோம்னா, அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தி ஆகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்போது எத்தனை வயசாகுது? இப்போது யாக்கோபுக்கு 72 வந்தான். 7 வருஷம் வேலை செஞ்சாச்சு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 79வது வயதில் 2 பெண்களையும் இவன் திருமணம் பண்ணி கொள்ளுகிறான். 7 தன் நாட்களை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளையும் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். இப்போ சகோதரிகளை இவன் விவாகம் பண்ணினான் இல்லையா? ஃபஸ்ட்டு லேயாள் தான் மனைவி. லேயாளுடைய சகோதரியாகிய ராகேலை இவன் திருமணம் பண்ணான். அப்படி தானே? இங்கே இது தவறுன்னு சொல்லப்படலை. வேதத்தில் பின்னாடி ஆண்டவர் அதை தடை பண்ணுகிறதை பார்க்கணும். லேவியராகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், உன் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவளுடைய சகோதரியை நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் அதை தடை விதிக்கிறது லேவியராகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்போது மீதி உள்ள வசனங்களில் யாக்கோபு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய குடும்பம் விருத்தி அடைகிறது 30லேருந்து 35 வரைக்கும் பார்க்குறோம். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாக நேசித்து இன்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. இப்போ 2 மனைவிகள் இருந்தாங்க. 2 மனைவிகளில் ஒரு மனைவி மட்டும்தான் பிள்ளை பேரை பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளை பிறந்தப்புறம் அடுத்த பிள்ளை பிறக்குது, அப்புறம் அடுத்த பிள்ளை பிறகுது, அடுத்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பிள்ளை பிறந்தா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 4 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் வேலை செஞ்சான், 4 பிள்ளைங்க பிறந்திருக்குது. அப்போது எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு? இந்த அதிகாரத்தில் 11 வருஷங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம யாக்கோபுடைய வயசை கணக்கு பண்ணும்போது பார்வோன் முன்னாடி யாக்கோபு நிற்கும்போது அவனுக்கு 130 வயசு, யோசேப்புக்கு 39 வயசு. அதனால் யோசேப்பு பிறந்தப்போ யாக்கோபுடைய வயசு 91 வயசுன்னு சொல்லி கணக்கு பண்ணி அதுலேருந்து ரிவர்ஸ் கால்குலேஷனாக இத்தனை பிள்ளைக்கு இத்தனை வருஷம்னு நம்ம குறைச்சிக்கிட்டே வந்ததுனால தான் 72வது வயசில் அவன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கணும்னு சொல்லி நம்ம யோசித்தோம். இப்போ பின்னாடி வரப்போகுது லேயாள் ராகேல் மட்டும் இல்லை, பில்காலும் சில்பாலும் கூட இவனுக்கு மனைவிகளாக போகிறாங்க. அவங்க மூலமாகவும் பிள்ளைங்க பிறகு போகுது. இப்போ 4 பேரும் சைமல்டேனியஸாக மாறி மாறி பிள்ளைங்க பெற்றிருந்தாங்கன்னா 12 பிள்ளைங்களுக்கு 12 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே வருஷத்தில் 2 பேருக்கு பிள்ளைங்க பிறக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓவர்லேப் ஆகலை, ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்த வருஷம் தான் வந்ததுங்கிறது இங்கே எவிடன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு எவிடன்ஸு என்னன்னு, லேயாள் தான் பெற்றுக்கொள்கிறான், ராகேல் பெற்றுக்கொள்ளலை. ஸோ ஒருத்தர் தான் ஒரு பிள்ளை பிறந்து நெக்ஸ்ட்டுன்னு வரும்போது அடுத்த வருஷம் ஆயிடுது, அடுத்த பிள்ளை பிறந்து நெக்ஸ்ட்டுன்னு வரும்போது அடுத்த வருஷம் ஆயிடுது. அதனால் நம்ம வருஷங்கள் கணக்கு பண்ணது கரெக்டு. சைமல்டேனியஸாக பிள்ளைங்க பிறக்கலை, அடுத்தடுத்து தான் பிறந்திருக்கு. அப்போ 12 பிள்ளைங்களுக்கு 12 வருஷம்னு கணக்கு பண்ணுறதுல தப்பு இல்லைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ரூபன் அப்படின்னு பேர் வைக்கிறான். அதுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. இவங்க பேர் வச்சாங்கன்னா பேருக்கு அர்த்தம் இருக்குது. ரூபன் அப்படின்னா என்னென்னா இதோ ஒரு மகன் அப்படின்னு அர்த்தம். பிள்ளை பெறுகிறதே பெரிய விஷயம், அதில் குமாரனை பெற்றால் அது ரொம்ப ஸ்பெஷல். அதனால் இதோ ஒரு மகன் அப்படின்றது. இப்போது யாக்கோபுடைய வயசை நம்ம இதோட சேர்த்து கணக்கு பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, யாக்கோபு இங்கே வரும்போது என்ன வயசுன்னு சொன்னேன்? 72. 7 வருஷம் வேலை செஞ்சாச்சு. கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 79. இப்போ முதல் பிள்ளை பிறக்குது. ரூபன் பிறக்கும்போது அவனுக்கு என்ன வயசு? 80. ஓகே, இப்போ சிமியோன் அடுத்தது. சிமியோன் அப்படின்னு சொன்னால் செவி கொடுத்தார் என்று சொல்லி அர்த்தம். 81 வயசு. மூணாவது பிள்ளை லேவி. லேவி அப்படின்னா இணக்கம் அப்படின்னு அர்த்தம். 82 வயசு. யூதா அப்படின்னு சொன்னால் துதி அப்படின்னு அர்த்தம். 83 வயசு. ஸோ 29வது அதிகாரம் முடியும் போது யாக்கோபனுடைய வயசு 83. ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து அடுத்த அதிகாரம் பார்க்கும்போது மீதமுள்ள 9 வருஷத்தை நம்ம அதில் பார்க்க போகிறோம். சரி, இதோட இந்த அதிகாரம் முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம இதுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். அந்த 7 நாளை நிறைவேற்றின உடனே ராகேலியும் கொடுத்துட்டாருங்களா? இல்லை 7 வருஷம் வேலை முடிச்சு இமிடியேட்டாக கொடுத்துட்டா அதுக்கப்புறம் தான் அவன் 7 வருஷம் வேலை செய்யணும். அப்படிங்களா? அப்புறம் இவருக்கு 72 வயசு, அவங்களுக்கு 25 வயசு அப்படின் போது அவ்வளோ வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. பண்ணியிருக்காங்க. ஐயா அந்த லேயாவில் கொடுக்குறாரு. அப்போ லேயாலக்கிட்டையும் ராகேல்கிட்ட பேசியிருக்கணும்ல. ஏம்மா அவன் விரும்பினது ராகேலத்தை விரும்பினா அது வந்து நல்லதில்லை, லேயால தான் கொடுக்கணும். அதனால் யாக்கோபுக்கு ராகேல் பேரில் தான் பிரியும். ஆனால் லேயால கொடுக்கும்போது இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி தானே பொண்ணை கொடுத்துருக்கணும். லேயால பண்ணியிருப்பாங்க இல்லையான்ற. ஆமாம், ஏன்னா ராகேல் தான் ரெடியாக இருந்திருப்பா. ஆக்சுவலாக அவனுக்கு தானே கல்யாணம்னு சொல்லி அவர் ரெடியாக இருந்திருப்பான். 7 வருஷமாக அந்த எண்ணத்தில் தானே இருந்திருப்பான் அவன். ஆமாம்மா, தனக்காக தான் வேலை செய்யறான்னு, தனக்காக தான் வேலை செய்யறான்னு தெரியும். ஸோ அந்த டே வந்துச்சு, நமக்காக தான் விருந்து பண்ணியிருக்கிறாருன்னு தெரியும். ஸோ இந்த சூழ்ச்சி நடக்கிறதுல இவளுக்கும் பங்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவகிட்டையும் தகவல் சொல்லி தான் செஞ்சுருப்பாங்க. லேயல்கிட்ட ராகேல்கிட்ட பேசி ஆமாம் ஆமாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட். அவளுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. ஆனால் அப்பாவுடைய வார்த்தையை மீறி செய்ய முடியாதுன்ற நிலைமை அவளுக்கு இருந்திருக்கும். லேயாளுக்கு அப்படி கிடையாது. லேயாள் வில்லிங்காகவே செய்கிறா. ஆக்சுவலாக அவள் விரும்புகிறா, இவனை என் புருஷன் இனிமேல் என்னோட இருப்பார்னு சொல்லி அந்த எதிர்பார்த்து அவளுக்கு அவன் மேலே நேசம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கர்த்தர் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு அப்புறமா தான் கர்ப்பம் தர. அங்கே ராகேலையும் மென்ஷன் பண்ணுறாங்க, அவள் மலடியாக இருந்தாள். அப்போ இது கல்யாணம் ஆகிட்டு உடனே அவள் கர்ப்பம் தரிச்சிருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ கொஞ்ச நாள் அங்கே சம்திங் தே வில் பி சம் கேப். அப்போ அப்படின்னும் போது நம்ம யாக்கோபோட இயர்ஸ் கனெக்ட் பண்ணுறதும் அப்போது கொஞ்சம் அங்கே இடிக்கும். அதாவது கேப் இருந்திருக்கும், ஃபியூ மந்த்ஸ் கேப் இருந்திருக்கலாம். இயர்ஸ் கணக்கில் கேப் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் அங்கே ராகேலையும் மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் ஓகே, வி கேன் அக்செப்ட் தட் இட் கம்மிங் ஆஃப்டர் த மேரேஜ் அப்படி. ஆனால் அங்கே ராகேல வேறு மென்ஷன் பண்ணால் அவள் மலடியாக இருந்தாள். ஆமாம், அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரே டைமில் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த மேல் மெம்பர் ஒரே மெம்பர் தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தி கன்சீவ் ஆகிட்டு அடுத்த ஆள் கன்சீவ் ஆகலைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? பிரச்சனை இவன் மேலே தான் அப்படின்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வார்த்தை சொல்லும்போது அவன் மலடியாக இருந்தாள், அந்த அர்த்தத்தில் தான்.